சனாதன தர்மம். மகாபாரதம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் அழிவுக்கும் கோபமே காரணமாக இருக்கிறது. உலகத்திற்கு அழிவை கொண்டு வரும் கோபத்தை நான் எப்படி விரும்பி ஏற்பேன்? கோபம் கொள்ளும் மனிதன் பாவம் இழைக்கிறான். கோபம் கொண்ட மனிதன் தன் குருவை கூட கொல்வான். கோபம் கொண்ட மனிதன் தனக்கு மேலானவர்களை கூட கடும் சொற்களால் அவமதிப்பான். கோபம் கொண்ட மனிதன் எது சொல்லப்பட வேண்டும், எது சொல்லப்படக்கூடாது என்பதற்கு உண்டான வேறுபாட்டை அறியாமல் போகிறான். கோபம் கொண்ட மனிதன் செய்ய முடியாத செயல் எதுவும் இல்லை. கோபம் கொண்ட மனிதனால் சொல்ல முடியாத வார்த்தைகளும் எதுவும் இல்லை. கோபத்தின் காரணமாக ஒரு மனிதன் கொல்லப்படத்தகாத மனிதனையும் கொன்று விடுவான். கோபம் கொண்ட மனிதன் தனது ஆன்மாவை கூட யமனின் உலகிற்கு அனுப்புவான். இக்குறைபாடுகளைக் கண்டே ஞானமுள்ளோர் உயர்ந்த செழிப்பை இவ்வுலகிலும் மறு உலகிலும் அடைய தங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்கிறார்கள். இதன் காரணமாகவே அமைதியான ஆன்மா கொண்டோர் கோபத்தை தங்களிடமிருந்து விரட்டுகிறார்கள். இப்படி இருக்கும்போது எங்களை போன்றோர் எப்படி அதில் ஈடுபடுவோம்? கோபம் கொண்ட மனிதனுக்கு எதிராக எந்த செயலும் செய்யாத மனிதன் தன்னையும் பிறரையும் பெரும் அச்சத்திலிருந்து காத்து கொள்கிறான். உண்மையில் அப்படிப்பட்ட மனிதன் தனக்கும் கோபம் கொண்ட மனிதனுக்கும் மருத்துவன் போன்றவனாவான். மற்றவர்களால் துன்பத்திற்கு உள்ளான பலவீனமான மனிதன் தனது முட்டாள்தனத்தால் தன்னை விட பலசாலிகளிடம் கோபமாக நடந்து கொண்டால் தனது அழிவுக்கு தானே காரணமாகிறான். இப்படி தெரிந்தே தனது உயிரை விடும் மனிதர்களுக்கு எந்த உலகமும் கிடைக்காது. ஆகையால் திரௌபதியே, பலவீனமான மனிதன் கோபத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. துன்பத்தில் இருக்கும் ஞானமுள்ள மனிதன் கோபப்படாமல் இருந்தால் தனக்கு துன்பத்தை ஏற்படுத்தியவனை விட மறு உலகில் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இதன் காரணமாகவே பலமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் ஞானமுள்ள மனிதன் எப்போதும் தன்னை துன்புறுத்துகிறவனையும் அவன் கெட்ட காலத்தில் இருந்தாலும் கூட மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.